தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பேற்றுதான் அட்ரஸ் பண்ணிருக்காரு. ஓடி ஒளியல. மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இருக்கு. அந்த அக்காவுக்கு ஞாபகம் இருக்கா? நான் நினைவூட்ட கடமைப்படுறேன். நீங்க போய் அட்ரஸ் பண்ணீங்களா அந்த பிரச்சனைய? இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய மாநிலம் தான் அந்த மாநிலம். சின்னஞ்சிறிய மாநிலம் சார். நம்ம ஒட்டுமொத்த சென்னையை விட சிறிய அளவு கொண்டிருக்கிற மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைக்கு இந்திய ஒன்றிய அரசு அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுச்சா? எந்த பிரச்சனைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணாம போனாரு? விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தார்கள். உடனே முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணாரு. நிலச்சரிவுல சிக்கி உயிரிழந்தார்கள். உடனே முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணாரு. மழை வெள்ள பாதிப்பு உடனே முதலமைச்சர் ஸ்பாட்ல அட்ரஸ் பண்றாரு. எந்த பிரச்சனைக்கு முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணல சொல்லுங்க? எல்லா பிரச்சனையும் களத்தில் போய் நின்று மக்களோடு மக்களாக நின்று அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்வதில் எப்போதும் ஒரு முதலமைச்சர் பின்வாங்கியவர் அல்ல. நான் இன்னொன்னு, முதலமைச்சர் பதில திருப்தி இல்லைங்கிறாங்க. தமிழிசையும் சொல்றாங்க, வானதியும் சொல்றாங்க. இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ரெண்டு பேரும் செய்தியாளர் சந்திக்கும் போது முதலமைச்சருடைய பதில திருப்தி கிடையாது. முதல்ல கட்சிக்காரங்களே இல்லைன்னாங்க. இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு? அனுதாபி, திமுக அனுதாபி அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு ஒரு குற்றவாளி போய் எடப்பாடி பழனிசாமியோடைய படம் எடுத்துக்கிட்டு அவன் கஞ்சா வித்த கேஸ்ல கைதாயிட்டான்னா அவன் பாஜக காரன், அதிமுக காரன் குற்றம் சொல்லிடுவீங்களா? நீதிபதிகளே இதைத்தானே சொன்னாங்க. நீதிபதிகள் என்ன சொன்னாங்க குற்றச்சாட்டுக்கு? நாங்கள் ஒரு திருமண நிகழ்வுக்கோ ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கோ சென்றால் எங்களை ஒரு 1000 பேர் சூழ்ந்து கொண்டு படம் எடுத்துக் கொள்கிறார்கள். அதற்காக அவர்கள் செய்கிற குற்றங்களுக்கெல்லாம் நீதிபதியாகிய நாங்கள் பொறுப்பேற்க முடியுமான்னு கேட்டாங்க. நீதிபதிகள் யார் சொல்லி கேட்டாங்க? தமிழ்நாடு அரசு சொல்லி கேட்டாங்களா? இந்த முதலமைச்சர் சொல்லி கேட்டாங்களா? அவர்களுடைய கருத்தை வெளியிட்டார்கள். அப்ப நடுநிலைமையோடு பேசுகிறவர்களுடைய கருத்து எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் லாப நஷ்ட கணக்குகளுக்காக பேசுபவர்களுடைய கணக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன் சார், இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்திருக்கிற மாணவிக்கு நீதி கேட்கிறோம், நியாயம் கேட்கிறோம், மாற்று கருத்து இல்ல. அந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பக்கம் நிற்கிறோம். யாரும் அவரை குறை சொல்லி பேசல, யாரும் அவருக்கு எதிராக இயங்கல. ஆனா பாத்திமா என்கிற மாணவிக்கு நிகழ்ந்த கொடுமை, அவர் தன்னின் உயிரை தானே மாய்த்து கொண்டாரே, எந்த கல்வி வளாகத்துக்குள் நடந்தது சொல்லுங்க? ஐஐடி வளாகத்துக்குள் நடந்ததா இல்லையா? தன் உயிரை தானே மாய்த்து கொண்டாரா இல்லையா? அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? பிரதமர் பொறுப்பேற்றிருக்க வேண்டுமா இல்லையா? ஒன்றிய அரசினுடைய கல்வி வளாகம் தானே சார். ஐஐடி யார்? தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமா? பிரைவேட் யூனிவர்சிட்டியா? டீம்டு யூனிவர்சிட்டியா? பொறுப்பேற்றாரா பிரதமர்?